ஹாய் படிஸ். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய திருச்சி மாவட்டத்திற்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ நிகழ்வு தாங்க முழுமையாக பார்க்க போயிடும். இந்த சம்பவத்தில் 2 வாலிபர்கள் இரவு நேரத்தில் 2 வீலரில் சென்றபோது ஒரு மோகினி பிசாசின் மீது எச்சிலை துப்பி அசிங்கப்படுத்தியதால் ஏற்பட்ட ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துருந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேங்க. அதில் போயிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய திருச்சி மாவட்டத்திலிருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட 2015ஆம் காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது சுரேஷ் அப்படின்றவர் தாங்க. இது இவருக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க, இவருக்கும் இவருடைய நண்பனான முனிஷ் அப்படின்றவருக்கு நடந்ததாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2015ஆம் காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய சுரேஷ் மற்றும் இந்த முனிஷ் இந்த இருவருக்கும் தோராயமாக 24 வயசு இருந்திருக்குங்க. இவங்க இருக்கக்கூடிய கிராமத்தில் இருந்து தாங்க ஆரம்பத்திலேருந்து சிறிய வயதிலிருந்தே நண்பர்களாக பழகிட்டு இருந்திருக்காங்க. ஒரு சேர தொழிற்கல்வி ஐடி படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி தாங்க ஒரு வேலையை தேடிட்டு இருந்திருக்காங்க. இவங்க எடுத்து படித்திருக்கக்கூடிய அந்த குரூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்டர் தாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் லேத் ஒர்க் பார்க்கறதுக்காக வேலை தேடிட்டு இருந்திருக்காங்க. இவங்க நினச்ச மாதிரியே ஒரு கம்பெனியில் வேலைக்கும் கிடைக்குதுங்க இந்த இருவருக்குமே. அப்படி வேலை பார்க்கக்கூடிய அந்த ஃபேப்ரிக் ஃபேக்டரி வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கக்கூடிய கிராமத்திலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க அமைஞ்சிருக்குது. அந்த வேலையை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் அப்படின்ற மாதிரி தாங்க பிரித்து மாற்றி கொடுப்பாங்கங்க. இந்த இருவரும் பார்க்கக்கூடிய ஷிஃப்ட் வந்து டே ஷிஃப்ட் தாங்க. ஆனால் வாரத்துக்கு ஒரு முறை கட்டாயமாக யாராவது ஒருத்தவங்க விடுமுறை எடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த இருவரில் ஒருத்தர் யாருக்காவது நைட் ஷிஃப்ட் வருவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அந்த சமயத்தில் தான் இந்த சுரேஷ் மற்றும் முனிஷ் இருக்காங்க இல்லையா, இந்த இருவருக்கும் நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. அவருடைய பேர் தாங்க ஆதி. அந்த ஆதின்ற நபர் வந்து இவங்க இருக்கக்கூடிய கிராமத்தை சேர்ந்தவர் தான். ஆனாலுமே இப்பொழுது வெளியூரில் இருக்காருங்க. அந்த கிராமத்திலேருந்து இவங்களுக்கு திருமண பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாரு. அப்படி அந்த திருமணம் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் தாங்க ஒரு மண்டபம் பிடிச்சி வச்சிருக்காங்க. அதனால முதல் நாள் நைட்டே எங்களுடைய வீட்டுக்கு வந்துருங்களா, வந்துட்டீங்கன்னா காலையிலேயே நம்ம பஸ் எடுத்துட்டு கிளம்பி அங்கே போயிடலாம், நம்மளோட சேர்த்து ஒரு 20 பேர் வர்றதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய நண்பர் ஆதி சொல்கிறாருங்க. அதனால இந்த சுரேஷ் மற்றும் முனீஸ்வரன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் கட்டாயமாக வரோம் அப்படின்ற மாதிரி தாங்க அவருக்கு ஓகே சொல்லிடுறாங்கங்க. அதன் பிறகு இவங்களோட வேலை பார்க்கக்கூடிய அந்த கம்பெனிலையுமே லீவுமே கேட்டு வச்சுறாங்க. அதே மாதிரி முதல் நாள் இரவு நம்ம வந்து கிளம்பிடணும், நம்ம வீட்டிலேருந்து போனோம் அப்படின்னா வந்து ரொம்ப லேட் ஆயிரும். அதனால ஒரே ஒரு 2 வீலர் மட்டும் எடுத்துட்டு அங்கே வேலை பார்க்கக்கூடிய வேலையெல்லாம் முடிச்சுட்டு மாலை தோராயமாக ஒரு 6 மணிக்கெல்லாம் வேலை முடிஞ்சிடும் இல்லையா, அந்த சமயத்தில் நம்மளுடைய பைக் எடுத்துட்டு கிளம்பணும்னா இரவு அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் காலையில் வெள்ளனமாக பஸ்ஸு பிடிச்சி நம்ம வந்து கிளம்பி போயிடலாம் திருப்பூருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்துருக்காங்க. அதே மாதிரி அன்றைய மாலை தோராயமாக 6 மணிக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பலாம்னு நினைக்கும் பொழுது இந்த முனிஷ் இருக்கார் இல்லையா, சுரேஷோடைய நண்பர், அவருக்கு ஒரு சாக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூப்பர்வைசர் இருக்கார் இல்லையா, அவர் இவங்க இருவருக்கிட்டே நெருங்கி வராருங்க. அப்படி நெருங்கி வந்தவர் என்ன சொல்கிறாருன்னா இன்றைய இரவு வந்து இந்த முனிஷ்க்கு மட்டும் நைட் ஷிஃப்ட் இருக்கு, அதை வந்து சேர்த்து பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி தாங்க கட்டாயமாக சொல்கிறாருங்க. இதை கேட்ட உடனே இந்த முனிஷ்க்கு பயங்கரமான கோபம். என்னன்னா சொல்கிறீங்க, நானும் பார்த்துட்டே இருக்கிறேன், நீங்கள் போக போக அடிக்கடி எனக்கு நைட் ஷிஃப்ட்டே கொடுத்துட்டு இருக்கிறீங்க, இந்த ஒரு வார காலகட்டத்திலேயே 3 நாள் நைட் ஷிஃப்ட் கொடுத்துட்டீங்க, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா நாளைக்கு நான் லீவு அப்படின்றது, அதனால இன்றைய இரவே நான் வந்து என்னுடைய நண்பனுடைய ஊருக்கு போயாகணும், என்னால் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி தாங்க அடம் முடிச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த சூப்பர்வைசர் வந்து ஒத்துக்கவே கிடையாது. நீங்கள் 2 பேரில் வந்து நீ ஒரு ஆள் வந்து பார்த்து தான் ஆகணும், ஏன்னா சுரேஷோடைய மிஷினுக்கு வந்து ஆள் வந்துருச்சு, முனிஷ் உன்னுடைய மிஷினுக்கு தான் ஆள் வரல, நீ அந்த லேத் ஒர்க்கை வந்து முடிச்சு தான் ஆகணும், கட்டாயமாக வந்து அந்த பொருளை நம்ம கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தாங்க கண்டிஷனாக சொல்கிறாங்கங்க. அதன் பிறகு அந்த வேலையை முடிச்சு தானே கொடுத்தாகணும், வேறு வழியிலே அப்படின்ற மாதிரி தாங்க இவருமே அந்த வேலைக்கு ஆயத்தமாகறாருங்க. நைட் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் மாலை தோராயமாக ஒரு 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி இரவு ஒரு 12 மணிக்கு தாங்க முடியும். அந்த சமயத்தில் இந்த சுரேஷ்க்கு வந்து வேலை இல்லையா, அதனால இந்த முனிஷ் பக்கத்திலேயே தாங்க நின்றுகிட்டு இருந்திருக்கிறாரு. இந்த முனிஷ் மட்டும்தான் அந்த லேத் ஒர்க்கை ஓட்டிகிட்டு இருந்திருக்கிறாரு. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கடந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த முனிஷ் வந்து இவருடைய நண்பர் சுரேஷை பார்த்து ஒரு விஷயம் சொல்கிறாருங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்த நாள்லேருந்து இங்கே வேலை பார்க்கவே பிடிக்கல, என்ன பண்ணுறது, எப்போ பார்த்தாலும் நைட் ஷிஃப்டாக போட்டு கொள்றாங்க, இருந்தாலுமே சம்பளம் அதிகமாக வருதுன்ற காரணத்தினால தான்டா நான் பல்ல கடிச்சிட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேன், இது மேலே என்னால் பொறுத்துக்க முடியாது, நாளைக்கே அந்த சூப்பர்வைசர்கிட்ட மூஞ்சில் அடித்த மாதிரி நான் இந்த வேலையை விட்டு போக போகிறேன், கட்டாயமாக வேலையை விட்டு நின்றுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே இந்த
சுரேஷ்க்கு வந்து ஒன்றுமே புரியலை. சரி, தன்னுடைய நண்பன் வந்து அவனுடைய மனசில் இருக்கக்கூடிய ஆதங்கத்தை பூரா வெளிப்படுத்துகிறான் போல அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிருக்கிறாரு. அப்படி நினச்சதை அவருடைய மனசுலேயே வச்சு போட்டிருந்துருக்கணும். ஆனால் அவர் செய்த மிகப்பெரிய தவறு என்னன்னு தெரியுமா? அந்த சூப்பர்வைசர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போய் இந்த சுரேஷ் வந்து முறையிடுறாருங்க. நீங்கள் பாட்டுக்கு அவனை வந்து கண்டமேனிக்க பேசிட்டு வந்துட்டீங்க, ஏற்கனவே ரொம்ப டென்ஷனில் இருக்கானா, நீங்கள் வேற நைட் ஷிஃப்டாக போட்டு கொள்றீங்க, அதனால நாளைக்கே அவன் வேலையை விட்டு போயிடுவேன், வரவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான், அவனை சமாதானப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. ஆனால் அந்த சூப்பர்வைசர் வந்து இதை தப்பாக எடுத்துக்கிட்டாரு. என்னதே வேலையை விட்டு நிற்க போகிறேன்னு சொல்கிறானா, அவன் என்ன நிற்கிறேன்னு சொல்கிறது, நானே அவனை வேலையை விட்டு நிப்பாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய மனசிலே போட்டு வச்சுருந்துருக்காரு. தோராயமாக அன்றைய நள்ளிரவு 12 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு இவங்க கிளம்பலாம்னு நினைக்கும் பொழுது அந்த சூப்பர்வைசர் இந்த முனிஷ் பக்கத்துலேயே நெருங்கி வராருங்க. அப்படி நெருங்கி வந்தவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ இன்னைக்கோட நீ வந்து இந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்புற, நாளையிலேருந்து நீ வேலைக்கே வர வேணாம், நாளைக்கு வேற நீ ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொன்னில, அங்கேயே நீ சந்தோஷமாக இருந்துக்கோ, அதன் பிறகு நீ இந்த வேலைக்கு வரவே தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சம்பளம் வந்து 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே தான் போடுவாங்க. அந்த சேலரி போடக்கூடிய நேரத்தில் வந்து உனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, அந்த சம்பளத்தை மட்டும் நீ வாங்கிட்டு போனால் போதுண்டா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே இந்த முனிஷ்க்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. என்னென்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் பாட்டுக்கு வேலைக்கு வரான்னு சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாருங்க. நான் என்னத்த சொல்கிறது, நீ தானே உன்னோட நண்பன் சுரேஷ் கிட்ட வேலைக்கு வர பிடிக்கல, வேலையை விட்டு நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த, நான் சொன்னால் மட்டும் உனக்கு என்ன பெரிய குத்தமா, அதனால தான் சொல்கிறேன் நீ இனிமேல் வேலைக்கே வர வேணாம், நீ இதோட நின்றுக்கோ அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. இது கேட்ட உடனே மிரண்டு போயிட்டாருங்க இந்த முனிஷ். அதன் பிறகு இவருடைய நண்பர் சுரேஷை பார்த்து முறைச்சபடி நிற்கிறாருங்க. சரி, இந்த ஆள்கிட்ட அடுத்து வரப்போ நம்ம பேசிக்கிடுவோம், நம்ம கிளம்பி போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய நண்பரை கூப்பிட்டுக்கிட்டு இவருடைய வண்டியை எடுத்துக்கிட்டு, ஆல்ரெடி ஒரு வண்டியில் தான் வந்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி அந்த ஒரு வண்டியிலே இவங்க வச்சுக்கக்கூடிய பேக் எல்லாமே எடுத்துக்கிட்டு இவருடைய நண்பருடைய கிராமத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவு எடுக்கிறாங்க. இன்னொரு விஷயங்க, இந்த ஆதி அப்படின்ற உங்களுடைய நண்பர் இருக்கார் இல்லையா, ஏற்கனவே இவங்களுடைய கிராமத்தில் இருந்தார். ஆனால் இப்பொழுது இவங்க இருக்கக்கூடிய கிராமத்திலேருந்து ஒரு 3 கிராமம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் தாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அவருடைய வீட்டுக்கு போகணும் அப்படின்றக்காக தாங்க இந்த இருவரும் 2 வீலர் எடுத்துக்கிட்டு அந்த நடுநிசி நேரத்திலேயே போயிட்டு இருந்துருக்காங்க. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கடந்திருக்கும். அந்த சமயத்திலுமே இந்த பின்னாடி உட்காந்துருக்கக்கூடிய சுரேஷ் கிட்ட இந்த முன்னாடி வண்டி ஓட்டிட்டு இருக்கக்கூடிய முனிஷ் வாயை கொடுத்து கூட பேசவே கிடையாதுங்க. என்னடா நானும் பார்த்துட்டே இருக்கேன், ஏன்டா என்கிட்ட பேசவே மாட்டேற, என் மேலே என்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாருங்க. உடனே இந்த முனிஷ் வந்து கோவப்பட்டு தாங்க பேசிகிட்டு இருக்கிறாரு. உன் மேலே என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறியாடா, நீ தாண்டா எல்லாத்துக்குமே காரணம், உன்கிட்ட நான் விளையாட்டாக தான் சொன்னேன் வேலையை விட்டு நிற்க போகிறேன்ட்டு, இந்த விஷயத்தை போய் சூப்பர்வைசர் கிட்ட சொல்லி அந்த ஆள் வந்து என்னை வேலைக்கே வேணான்னு சொல்லிட்டான், இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம், வாயை மூடிட்டு கம்முன்று, இல்லைன்னா வாயெல்லாம் உடச்சு விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி தாங்க கண்டுமணிக்கு திட்டிக்கிட்டு போயிட்டு இருந்துருக்கிறாரு. சரி, தன்னுடைய நண்பன் இந்த அளவுக்கு கோபத்தில் இருக்கிறான், அவன்கிட்ட இப்போதைக்கு நம்ம பேச முடியாது, அவன் சொன்னனால தானே நம்ம சூப்பர்வைசர் கிட்ட போய் சொன்னோம், இருந்தாலுமே நம்ம பண்ணது தவறு தான், அவங்ககிட்ட இப்போதைக்கு பேசணும் அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிட்டு சைலண்டாக போயிட்டு இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் கடந்து போயிருப்பாங்க. அந்த சமயத்தில் இந்த முனீஸ்வரர் வந்து வண்டியை வந்து சடனாக பிரேக் போடுறாருங்க. என்னாச்சு மாப்பிள்ள அப்படின்னு கேட்கும் பொழுது, இந்த இருடா நான் ரெஸ்ட் ரூம் போய்ட்டுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க வண்டி விட்டு இறங்குறாங்க. இவங்க போயிட்டு இருக்கக்கூடிய அந்த சாலை பகுதி ஓரத்துலேயே முட்கள் புதரெல்லாம் வண்டி போய் கிடக்குதுங்க. அந்த இடத்த தாண்டி தான் அவர் போயிருக்கிறாரு. போய் 5 நிமிஷம் ஆச்சு, இன்னும் அவன் திரும்பி வரவே இல்லையே அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சபடி இவருமே வண்டியிலேருந்து இறங்கி பின்னாடி நோக்கி அந்த நபர் போனார் இல்லையா, இவருடைய நண்பர், அவர் போகக்கூடிய திசையை நோக்கி போறாருங்க. அப்படி போகும்பொழுது அவருக்கு சின்ன அதிர்ச்சி. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய நண்பர் முனிஷ் இருக்கார் இல்லையா, ஏதோ ஒரு இடத்த உத்து பார்த்த மாதிரி தாங்க பேய் அறிஞ்ச மாதிரி நின்றுட்டு இருந்திருக்கிறாரு. உடனே அவரோட சட்டையை போட்டு உழுக்க ஆரம்பிச்சுக்கிறாரு. என்னாச்சு மாப்பிள்ள, ஏன்டா இந்த மாதிரி நின்றுட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்பொழுது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வா போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க மறுபடியும் வண்டியில் ஏறி 2 பேருமே உட்காந்துக்கிட்டு வண்டியை மூவ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் தாங்க கடந்திருக்கும். மறுபடியும் இவங்களுக்கு ஈரக்குழியும் நடுங்கி போயிருந்துருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருவரும் வண்டியில் போயிட்டு இருந்திருக்கும் பொழுது சடனாக வந்து பிரேக் போட்டு கண்ட்ரோல் இல்லாமல் வண்டி வந்து கீழே சாட்சி விட்டுருக்குறாருங்க. என்னடா ஆச்சு, ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு கேட்கும் பொழுது, தெரிலடா எனக்கே ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தாங்க இந்த முனிஷ் சொல்லியிருக்கிறாங்க. அதன் பிறகு மறுபடியும் வண்டியை நிமித்திட்டு ஏறி உட்காந்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது இவங்களுக்கு மறுபடியும் பேருதிர்ச்சி. என்ன காரணம்னா, இந்த முனிஷ் தானே வண்டியை ஓட்டுனது, அவருடைய காலில் வந்து ஏதோ ஒரு கம்பி குத்திருக்கும் போலங்க, எந்த இடத்துலன்னு தெரியல, திடீர்னு ஃபேண்ட் வழியாக ரத்தம் வந்து பயங்கரமாக போயிட்டு இருந்துக்குது. உடனே கையில் வச்சிருக்கக்கூடிய மொபைல் லைட் ஆன் பண்ணி பார்க்குறாங்க, தொடப்பகுதியில் இருந்தாங்க ரத்தம் போயிட்டு இருந்துக்குது. என்னடாச்சு, எதுலடா குதிச்சு இப்படி ரத்தம் வந்துட்டு இருக்குது அப்படின்னு கேட்கும்பொழுது, எனக்கே தெரியலடா, வலிக்குது ரொம்ப, நம்ம கிளம்பி போவோம், இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தாங்க அந்த முனி சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் பண்ண முடியாது, இப்போதைக்கு நம்மளுடைய நண்பனுடைய வீட்டுக்கு போனோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய உறவினர்கள் பார்த்தாங்கன்னா சங்கடமாக போயிடும், அதனால இப்போதைக்கு நம்ம சிட்டி பகுதிக்குள்ளே போயிடுவோம், அங்கே ஏதாவது ஒரு லாட்ஜில் வந்து ரூம் பிடிச்சிட்டு காலையில் ஒரு 4 மணிக்கு அங்கே கிளம்பி போவோம், அதுக்குள்ளே உன் காலில் வந்து அடிபட்டுருக்கு இல்லையா, நம்ம வந்து அதுக்கு மேலேயே துணி போட்டு கட்டி வைப்போம்டா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. தன்னுடைய நண்பன் சொல்கிறது வந்து சரியான ஆலோசனை தான், அதையே நம்ம ஏற்றுக்கிட்டு அப்படியே செய்வோம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து இந்த முனிஷும் இவருடைய நண்பர் சுரேஷும் இந்த இருவரும் பைக் எடுத்துக்கிட்டு அந்த சிட்டி பகுதிக்குள்ளேயே நுழையிறாங்க.
அப்படி சிட்டி பகுதிக்குள்ளே நுழைஞ்சிட்டு, அதாவது திருச்சி மலைக்கோட்டைக்கு அருகாமையில் நிறைய லாட்ஜ் இருக்கும் தெரியுமா, அந்த லாட்ஜில் சுற்றி முற்றி தேடி கேட்குறாங்க. அப்படி இவங்க போகக்கூடிய லாட்ஜில் பூராமே அங்கே இருக்கக்கூடிய மெயின்டெனன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க பூரா இவருடைய காலில் பார்த்து ரத்தம் வந்துட்டு இல்லையா, அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. ஒருவேளை வேற ஏதாவது சண்டை போட்டு வந்திருப்பாங்க போல அப்படின்றக்காக பயந்துட்டு தாங்க வேணான் இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே ரொம்ப டயர்டாகி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த இருவருடைய கண்களுக்கு ஒரு பழைய லாட்ஜ் தென்பட்டுருக்குங்க. அந்த லாட்ஜை பற்றி சொல்லணும் அப்படின்னா 3 அடுக்கு மாடிகள் இருக்கக்கூடிய ஒரு லாட்ஜ் தாங்க. உடனே உள்ளே போன உடனே அந்த மெயின்டெனன்ஸ் பார்த்து எங்களுக்கு வந்து ரூம் வேணும், காலையிலே நாங்கள் வந்து லெஃப்ட் பண்ணி கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் அங்கே நிற்கக்கூடிய மெயின்டெனன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த முனீஸோடைய காலை பார்க்குறாங்க. என்னாச்சு பிரதர், உங்களுடைய காலில் வந்து ரத்தம் வந்துட்டு இருக்குது, பிளட்டு கிளாட் ஆகிருப்போது அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது இந்த முனீஸ் மற்றும் சுரேஷ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தட்டு தடுமாறினபடியே காலில் வந்து அடிபட்டுருச்சு, வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பார்த்துக்கோங்க, அவங்களுக்கு ரூம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு ஒரு கீ எடுத்து கொடுக்குறாருங்க. அதே மாதிரி இந்த இருவரும் இவங்களுக்கு ஏற்ற மாதிரியே 10க்கு 10 ரூம் பிடிச்சிருக்காங்க. அன்றைய இரவு ஸ்டே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தாங்க தயாராகிறாங்க. அப்படியே அந்த ரூம்ல போய் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக இந்த இருவரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி பேசிக்கவே இல்லைங்க. மறுபடியும் அந்த ஏற்கனவே நடந்த விஷயத்தை தாங்க மனசில் போட்டு இந்த முனீஸ்வரன் நினச்சிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு நம்ம வந்து தூங்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சுரேஷ் வந்து பெட்டில் படுத்திருக்கிறாரு. ஆனால் லைட் சுவிட்ச் வந்து ஆஃப் பண்ணவே கிடையாது. உடனே இந்த முனிஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, லைட் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து பெட்டில் போய் படுப்போம் அப்படின்றக்காக சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறாங்க. ஆஃப் பண்ண அடுத்த நிமிஷமே இவருக்கு இருக்குள்ளையும் நடுங்கி போயிருக்குது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு எதிர்ப்புறத்தில் தன்னுடைய நண்பன் பெட்டில் படுத்திருக்காரு இல்லையா, அதை வந்து யதார்த்தமாக பார்த்துருக்காரு. அப்படி பார்க்கும்பொழுது அந்த இடத்துல கருன்னு ஒரு கரிய உருவம் தத்ரூபமாக நின்று இருக்குதுங்க. உடனே சடனாக அந்த சுவிட்சை வந்து மறுபடியும் ஆன் பண்ணியிருக்கிறாரு. இதை பார்த்த உடனே அவருடைய நண்பர் சுரேஷ் வந்து, என்னடா ஆச்சு, லைட்டை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டு இருக்கிற, எதுவும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லைடா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க மறுபடியும் சமாளிச்சுக்கிறாருங்க. அதே மாதிரி சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு இந்த இருவரும் வந்து அந்த கட்டிலே படுத்துருக்குறாங்க. அப்படி கட்டிலில் படுத்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு யாரோ ஒருத்தர் ஓன் கத்துற மாதிரி சத்தம் கேட்குது. சத்தத்தை கேட்ட உடனே சுரேஷ் வந்து டக்குன்னு எந்திரிச்சு பார்க்குறாருங்க. இவருடைய நண்பர் தான் கத்திருக்கிறாரு. என்னாச்சா, ஏன்டா அப்படி கத்துற அப்படி கேட்கும்பொழுது, இல்லடா என்னுடைய வயிற்று பகுதியில் யாரோ ஒருத்தவங்க வந்து கையை வச்சு டம்முன்னு குத்தனமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு சுரேஷ் வந்து பயங்கரமாக சிரிக்கிறாரு. கனவு எது கண்டிருக்க போல, ஏற்கனவே இந்த சூப்பர்வைசர் மேலே உனக்கு வந்து பயங்கர கோபம் இருந்துச்சு, என் கூடயும் சண்டை போட்டுட்ட, அதெல்லாம் நினச்சபடி தூங்கிட்டு இருப்ப, அதனால தான் யாரோ உங்ககிட்ட வந்து சண்டை போடுற மாதிரி உனக்கு வந்து தென்பட்டு இருக்குது, வேற ஒன்றும் கிடையாது, நீ வந்து படு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி சமாளிச்சிருக்கிறாருங்க. அதன் பிறகு இந்த இருவருமே மறுபடியும் படுத்து தூங்க ஆயத்தமாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கடந்திருக்குங்க. மறுபடியும் இந்த சுரேஷ் பக்கத்தில் படுத்திருக்காரு இல்லையா இந்த முனீஸ், அப்படின்ற மாதிரி தாங்க மூச்சு திணறல் ஏற்படுற மாதிரி கத்திட்டு இருந்திருக்கிறாரு. என்னாச்சு, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சுரேஷ் வந்து டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்பொழுது இவருடைய வாழ்க்கையில் மறக்கவே முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தென்பட்டுருக்குதுங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய நண்பர் முனிஷ் படுத்திருக்காரு இல்லையா, அவருடைய நெஞ்சு மேலே ஒரு கருன்னு ஒரு கரிய உருவங்க அப்படியே முடி விரிச்சு போட்டபடி தத்ரூபமாக உட்காந்துட்டு அவர் பிடிச்சி அமுக்கி கொள்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்குது. இதனால தாங்க மூச்சு திணறல் ஏற்பட்டு வலி தாங்க முடியாமல் பயங்கரமாக கத்திட்டு இருந்திருக்கிறாரு. உடனே ஓடி போய் அந்த ரூமோடைய லைட்டை ஆன் பண்ணியிருக்கிறாரு. ஆன் பண்ண அடுத்த செகண்டே எதிர்ப்புறத்தில் திரும்பி பார்க்குறாருங்க. அந்த கரி உருவம் இருந்ததுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை. டக்குன்னு காற்றுல கரையிற மாதிரி தாங்க டிசப்பியர் ஆயிருக்குது. உடனே அவருடைய நண்பர் பக்கத்தில் நெருங்கி போய் அவர் போட்டு உழுப்பியிருக்கிறாருங்க. அப்பயுமே அந்த நபர் வந்து பயத்தில் நடுங்கிட்டு தான் இருந்திருக்கிறாரு. உடனே இந்த ரூமில் வச்சிருப்பாங்க இல்லையா ஜக்கில் தண்ணி, அந்த தண்ணி எடுத்துகிட்டு இவருடைய நண்பரோட முகத்தில் அடித்து அவர் கொஞ்சம் தண்ணியும் கொடுத்துருக்கிறாரு. என்னாச்சுடா, ஏன்டா அப்படி உனக்கு நடக்குது, நான் இப்போ என்னுடைய கண்கள் முன்னாடி ஒரு கரிய உருவத்தை பார்த்தேன், அந்த உருவத்தை பார்க்கும் பொழுதே நானே மிரண்டு போயிட்டேன், அது எதுக்குடா நெஞ்சு மேலே ஏறி உன்னை அமுக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாருங்க. எனக்கு ஒன்றும் தெரியல மாப்பிள்ள, என்ன நடக்குதுன்னே தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த முனி சொல்லிக்கிறாரு. இல்லை நீ ஏதோ மறைக்க பார்க்குற, ஏற்கனவே நீ வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டுறேன் அப்படின்றக்காக வண்டியை ரோட்டோடைய ஒரு சைட் பகுதியில் நிப்பாட்டிட்டு நீ உள்ளே இறங்கி போயிட்டு 5 நிமிஷமும் ஆளை காணா, நான் உன்னை ஃபாலோ பண்ணி வந்தப்போ நீ எதையோ ஒரு இடத்த வந்து உத்து பார்த்துட்டு விகாரமாக நின்றுக்கிட்டு இருந்த, அப்போ கேட்டால் எதுவுமே சொல்லவே இல்லை, வண்டியிலேருந்து கீழே விழுந்தோம் அப்பயும் நீ சொல்லவே இல்லை, அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்ததுக்கு பிறகு நீ என்னமோ பண்ணிட்டு இருக்கிற, என்னதான் நடக்குதுன்னு நீ முதல்ல சொல்லி தோல அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. அதன் பிறகு தாங்க ஒரு பயங்கரமான நிகழ்வை இவருடைய நண்பர் முனிஷ் அவருடைய வாயிலே சொல்லி முடிக்கிறாருங்க. ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருவரும் 2 வீலரில் வந்துட்டு இருக்கும் பொழுது அந்த நடுநிசி இரவில் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக வண்டி நிப்பாட்டினாங்க இல்லையா, அப்படி வண்டியை நிப்பாட்டிட்டு இந்த முனிஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக அங்கே எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு 30 வண்டி இருக்கக்கூடிய இடத்துல தாங்க கீழே இறங்கி போயிருக்கிறாரு. அப்படி இறங்கி போனது பிறகு யூரின் பாஸ் பண்ணலாம் அப்படின்றக்காக தாங்க யூரின் பாஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்தில் திடீர்னு அங்கே இருக்கக்கூடிய செடிகள் கொடிகள் எல்லாமே அசைகிற மாதிரி தெரிஞ்சிருக்குது. என்னடா அது திடீர்னு செடி கொடிகள்லாம் அசைகிற மாதிரி தெரியுது, ஒருவேளை அந்த செடி கொடிகளுக்கு இடையில எதுவும் பாம்பு எதுவும் இருக்குமா அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் உத்து பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படி பார்க்கும்பொழுது இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல முதுகுப்புறத்தை காட்டினபடி ஒரு பெண்மணி தாங்க தலைமுடியை விரிச்சபடி உட்காந்துருக்குறாங்க. ஐயோ யாரோ ஒரு பெண்மணி உட்காந்துருக்குறாங்க,
அந்த பெண்மணி மேலேயே நம்ம வந்து யூரின் பாஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கிறாரு. அடுத்த செகண்டே அங்கே உட்காந்துருக்கக்கூடிய அந்த பெண்மணி வந்து கருன்னு ஒரு கரிய உருவமா அப்படி தத்ரூபமாக மாற ஆரம்பிச்சுக்குதுங்க. இந்த காட்சியை பார்த்த உடனே இவருக்கு ஈரக்குழி நடுங்கி போச்சுருந்தாங்க சொல்லணும். நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தது ஒரு பெண்மணி கிடையாது, ஏதோ ஒரு மோகினி பிசாசு மாதிரி தெரியுது. அந்த மோகினி பிசாசு மேலேயே நம்ம வந்து யூரின் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி தாங்க திகச்சபடி பார்த்துட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே இவர் நினைச்சு கூட பார்க்காத அந்த நேரத்தில் அந்த கரிய உருவம் இவர் அட்டாக் பண்ற மாதிரி பக்கத்தில் ஓன் கத்திட்டு வந்திருக்குதுங்க. உடனே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இல்லையா, ஏதாவது ஒரு ஆவிய அமானுஷியத்தை பார்த்தோம் அப்படின்னா வந்து எச்சியை 3 தடவை துப்பிட்டு போகணும் அப்படின்றது. அதுதாங்க இவருக்கு யாபம் வந்திருக்குது. உடனே எச்சியில காரி அவங்க எதிர்ப்புறத்தில் நிற்கக்கூடிய அந்த பெண்மணியா கரிய உருவமா நிற்குது இல்லையா, அது மேலேயே 3 தடவை துப்பி இருக்கிறாரு. துப்புன பிறகு பார்க்குறாருங்க, அங்கே நிற்கக்கூடிய கரிய உருவம் திடீர்னு காற்றுல கரையிற மாதிரி தாங்க டிசப்பியர் ஆயிருக்குது. அதன் பிறகு அந்த பெண்மணி எங்கே போச்சு அப்படின்றது தெரியாமல் அங்கிட்டு இங்கிட்டு சுற்றினபடி பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அந்த சமயத்தில் தான் ரெஸ்ட் ரூம் போன தன்னுடைய நண்பன் இன்னும் ஆளை காணாமே அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய நண்பர் அந்த இடத்துக்கே வந்திருக்கிறாருங்க. இப்படி தாண்டா நடந்துச்சு, இதோட பிரச்சனை முடிஞ்சான்னு பார்த்தா அந்த ஆன்மா விட்டுருச்சுன்னு தான் நினச்சேன். ஆனால் 2 வீலரில் நம்ம வந்து அதை தாண்டி போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு வண்டி கடையில் கரெக்டாக அந்த உருவம் வந்து சர்ட்டுன்னு போன மாதிரி இருந்துச்சுடா, அதே பெண்மணி தாண்டா என்னை அப்படியே பார்த்து முறைச்சபடி போயிட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு தான் வண்டியை கண்ட்ரோல் இல்லாமல் நான் கீழே விழுந்தேன். கீழே விழுந்தது மட்டும் இல்லாமல் கீழே விழுந்தபடியே எதிர்ப்புறத்தில் பார்க்கும்பொழுது அதே கரிய உருவம் தத்ரூபமாக அந்த சாலையோடைய எதிர்ப்புறத்தில் நின்றபடி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் என்னை பார்த்துட்டு ஆக்ரோஷமாக நின்ற மாதிரி தெரிஞ்சுடா. இது எதுவுமே உன்கிட்ட சொல்லலை, சொன்னால் நீ பயந்துருவான்றக்காக தான் நான் மறைச்சிட்டேன். அதன் பிறகு இந்த ரூமை பிடிச்சோம் இல்லையா, ரூமை பிடிச்சிட்டு லைட் ஆஃப் பண்ணுவோம் அப்படின்றக்காக லைட் ஆஃப் பண்ணேன். அப்படி ஆஃப் பண்ணும் பொழுது கருன்னு ஒரு கரிய உருவம் என்னுடைய கண்களுக்கு தட்டுப்படுச்சு. மறுபடியும் சுவிட்ச் ஆன் பண்ணோடனே அந்த உருவம் எங்கே போச்சுன்னே தெரில அப்படின்ற மாதிரி தானே சொல்கிறாரு. இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா, சொல்லியிருந்தா நம்ம வேலையை முடிச்சு நம்மளுடைய வீட்டுக்கே போயிருக்கலாம்ல, எதுக்கு தேவையில்லாமல் இந்த ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்றக்காக இவ்வளோ தூரம் நம்ம நடுநிசி நேரத்திலேயே ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறோம், பெரிய தப்பு பண்ணிட்டி அப்படின்ற மாதிரி தாங்க கண்டுமணிக்க திட்டுறாருங்க. ஏதோ ஒன்று நடந்துருச்சு, நீ இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத, நானே பயப்படலை, வா படுத்து தூங்குவோம், காலையில் எந்திரிச்சதுக்கு பிறகு தன்னுடைய நண்பனுடைய திருமண வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. ஆனால் இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு இந்த சம்பவத்தை இந்த சுரேஷ் அப்படின்றவர் கேட்டதுக்கு பிறகு அவருக்கும் தூக்கம் இல்லைங்க, இந்த முனிஷுக்கும் தூக்கமே இல்லை. இந்த இருவருமே தூங்காதபடி அப்படியே யோசிச்சபடியே தாங்க அந்த பெட்லேயே படுத்து கிடந்திருக்கிறாங்க. அப்படி பெட்டில் படுத்து கிடக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கிடந்திருக்கும். அந்த சமயத்தில் அந்த கட்டிலுக்கு கீழேயே யாரோ ஒருத்தவங்க டொக்கு டொக்குன்னு தட்டுற மாதிரி தாங்க சத்தம் கேட்டுக்குது. என்னடா அது சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த முனிஷ் வந்து கீழே குனிஞ்சு எட்டி பார்த்துருக்கிறாரு. அப்படி எட்டி பார்க்கும் பொழுது மறுபடியும் இவருடைய வாழ்க்கையில கற்பனை பண்ண முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. ஏற்கனவே ஒரு கரிய உருவத்தை பார்த்தார் இல்லையா, ஆனால் இந்த முறை வந்து அந்த கரிய உருவம் அப்படியே தத்ரூபமாக ஒரு பெண்மணி மாதிரி தாங்க தெரிஞ்சிருக்குது. அழகான ஒரு கவர்ச்சிகரமான ஒரு பெண்மணி அந்த கட்டிலுக்கிலேயே தலைமுடியை விரிச்சபடி தலையில மல்லிகை பூ வச்சுட்டு படுத்து கிடந்திருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. உடனே பக்கத்தில் திரும்பி பார்க்குறாருங்க, இவருடைய நண்பர் முடிச்சபடி தான் கிடந்திருக்கிறாரு. உனக்கு ஏதாவது சத்தம் கேட்குதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒரு சத்தமும் கேட்கல, கம்முன்னு படுத்து தூங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கட்டிலுக்கு கீழே குனிஞ்சு பாடுறா அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. உடனே கட்டிலுக்கு கீழே என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சுரேஷுமே கீழே குனிஞ்சு பார்த்துருக்கிறாரு. அப்படி பார்க்கும்பொழுது அவருடைய கண்களுக்கு எதுவுமே தெரியவே இல்லை. எதுவுமே தெரிலடா, ஏன்டா அப்படி பயமுறுத்திட்டு இருக்கிற, படுத்து தூங்குடா, வேணா லைட்டை கூட போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி தாங்க இந்த இருவரும் மறுபடியும் கண்ணாசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்ச நேரத்திலே இந்த முனிஷ் இருக்கார் இல்லையா, அவருக்கு இந்த சத்தம் கேட்கலங்க, அவருடைய நண்பருக்கு சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருக்குது. அதே மாதிரி அந்த பெட்டுக்கு கீழே இருந்து டொக்கு டொக்குன்னு தட்ட மாதிரி சத்தம் கேட்குது. இவன் சொன்ன மாதிரியே இந்த கட்டிலுக்கு கீழே இருந்து சத்தம் கேட்குது. கீழே எதுவும் இருக்குமோ அப்படின்ற மாதிரி தாங்க சந்தேகப்பட்டுட்டு இவர் கீழே குனிஞ்சு பார்க்குறாரு. தன்னுடைய நண்பனுடைய கண்களுக்கு தட்டுப்பட மாதிரி அதே கரி உருவம் இவருடைய நெஞ்சையை உழுக்கிற மாதிரி தாங்க பயங்கரமான கோரமான தோற்றத்தோட அந்த உருவம் கீழே பார்த்து கிடந்திருக்குது. இவருடைய கண்களுக்கு அது தத்ரூபமாக தெரியலங்க, அதாவது ஒரு மனித ரூபத்தில் தெரியல, ஒரு கருன்னு ஒரு கறி உருவம் படுத்து கிடந்தா அப்படி இருந்துக்கும், அந்த மாதிரி தாங்க தெரிஞ்சிருக்குது. இதை பார்த்த உடனே அலறி அடிச்சு கத்திருக்கிறாரு. உடனே பக்கத்தில் படுத்து கிடக்கக்கூடிய முனிஷுமே எந்திரிச்சிருக்கிறாரு. என்னாச்சுரா அப்படின்னு கேட்கும் பொழுது, நீ சொன்னது உண்மைதான்டா, கீழே அதே உருவம் படுத்து கிடக்குடா அப்படின்ற மாதிரி தாங்க அழுதபடி சொல்லிக்கிறாரு. நான் சொல்லும் பொழுதெல்லாம் பயமுறுத்தாத கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்த, இப்போ நீ சொல்றப்ப நான் எப்படி நம்ப முடியும் அப்படின்ற மாதிரி தாங்க இவருமே எதிர்கேள்வி கேட்டுக்கிறாரு. உடனே இந்த இருவருமே சைலண்டாக இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்க போடக்கூடிய சத்தம் வந்து வெளியே இருக்கக்கூடிய நபர்களுக்கு கேட்டுச்சு அப்படின்னா ஏதாவது பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஏன்னா அந்த நேரம் நடுநிசி நேரத்தில் தாங்க இவங்க வந்து ரூமே பிடிச்சிருக்கிறாங்க. உடனே ஒரு சேர இந்த இருவருமே சைலண்டாக மாறிட்டு கட்டிலுக்கு கீழே குனிஞ்சு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அதே கறி உருவம் அப்படியே தாங்க படுத்து கிடக்குது. இந்த உருவம் போகாது போல நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க மறுபடியும் எந்திரிச்சு அந்த ரூமோடைய டியூப் லைட்டை ஆன் பண்ணிக்கிறாங்க. அப்படி டியூப் லைட் ஆன் பண்ணதுக்கு பிறகு கட்டிலுக்கு கீழே குனிஞ்சு பார்க்குறாங்க, அந்த உருவம் இல்லவே இல்லை. அதன் பிறகுதாங்க இந்த இருவருக்குமே நிம்மதி பெருமூச்சை விட்டுருக்காங்க. எதுக்காக அந்த ஆன்மா நம்ம 2 பேர்த்தையும் போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்குது, உன்னோட கண்களுக்கு தட்டுப்படுறது மட்டும் இல்லாமல் என்னுடைய கண்களுக்கு
வந்து தட்டுப்படுது, நீ தானே தப்பு பண்ண ஆக்சுவலி, அப்புறம் ஏன் என்னைய பாடாப்படுத்திட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. நீ வேற ஏதாவது ஒரு விஷயத்த மறைக்கிறியா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. அதன் பிறகு இந்த முனிஸ் அப்படின்றவரு இன்னொரு விஷயத்த நான் அவன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. இதை கேட்ட உடனே இவருடைய நண்பருக்கு தூக்கி வாரி போட்டுருக்குது. என்னடா பண்ணி தொலைச்ச, முதல்ல நீ முழுமையா சொல்லி முடி அப்படின்ற மாதிரி தானே கேட்குறாரு. அதன் பிறகு தாங்க இவருடைய நண்பர் முனிஸ் வந்து அன்றைய அந்த நேரத்தில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத அப்படியே ஒப்பிச்சிருக்கிறாருங்க. அப்படி இங்கே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்மணியோட ஆன்மாவை பார்த்த உடனே எச்சில காரி 3 தடவை துப்பியிருக்காருங்க. அப்படி துப்பியுமே அந்த பெண்மணியோட ஆன்மா அந்த இடத்த தாண்டி போகவே இல்லை. அதனால கோபமடைஞ்ச இந்த நபர் வந்து என்ன பண்ணிக்கிறாருன்னா, பயங்கரமா அந்த பெண்மணியை வந்து கொச்ச வார்த்தையில திட்டிருக்காருங்க. அந்த பெண்மணியோட ஆன்மாவை திட்டினது மட்டும் இல்லாம அந்த பெண்மணியோட குடும்பத்தினருமே கண்டமணிக்க திட்டிருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு காலில் போட்டிருக்கக்கூடிய செருப்பு எடுத்து தூர வீசியிருக்கிறாருங்க. அப்படி தூர வீசின உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்மணியோட ஆன்மா திடீர்னு காற்றுல கரைஞ்சி டிஸ்பேர் ஆயிருக்குது. அதன் பிறகு தாங்க செருப்பு எடுத்துட்டு மறுபடியும் அந்த இடத்துல நின்றபடி அப்படியே பார்த்துட்டு இருந்திருக்கிறாருங்க. கொஞ்ச நேரமாக பார்த்துமே அந்த பெண்மணி எங்கே போனாங்கன்றது தெரியல அப்படின்றது கன்ஃபார்ம் ஆனதுக்கு பிறகு தாங்க இவருடைய நண்பர் அங்கக்குள்ளேயே வந்திருக்கிறாரு. அதனால தான் அந்த விஷயத்த வந்து உங்ககிட்ட சொல்லவே இல்லடா, இப்படி தாண்டா நடந்துச்சு. அது மட்டும் இல்லடா, நம்ம 2 பேரும் வந்து பைக்கில் போயிட்டு இருக்கப்ப வந்து கீழே கண்ட்ரோல் இல்லாமல் விழுந்தேன் இல்லையா, நான் வந்து சாதாரணமாக விழுகலடா, நம்ம போயிட்டு இருக்கப்பயே இடையிலே ஒரு உருவம் வந்து சரட்டுன்னு கிராஸ் ஆச்சு, அதை பார்த்துட்டு தாண்டா நான் 2 பைக் கீழே விழுந்தேன். அதன் பிறகு வந்து இங்கே வந்து ரூமை பிடிச்சோம் இல்லையா, அந்த ரூமை பிடிச்சதுக்கப்புறம் லைட் ஆஃப் பண்ணுவோம் படுப்போம் அப்படின்றதுக்காக லைட் ஆஃப் பண்ணேன். அப்படி லைட் ஆஃப் பண்ணுறப்ப அந்த கட்டிலுக்கு பக்கத்திலேயே ஒரு கருன்னு ஒரு கரிய உருவத்தை பார்த்தேன்டா, அதை பார்த்துட்டு தாண்டா மிரண்டு போயிட்டேன். இப்படி தாண்டா அந்த ஆன்மா என்னை பாடாப்படுத்திட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி முடிக்கிறாருங்க. இதை கேட்ட உடனே இவருடைய நண்பர் சுரேஷ் வந்து என்ன சொல்றாருன்னா, இது என்ன அந்த ஆன்மா உனைய மட்டுமா பாடாப்படுத்திட்டு இருக்குது, நீ பண்ண பெரிய தவறுக்கு என்னையுமே பாடாப்படுத்திட்டு இருக்காடா, ஏன்டா தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்த, உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காருங்க. இல்லடா, ஆரம்பத்தில் எனக்கு பயமே கிடையாது, நிறைய பேர்கிட்ட விசாரிக்கும் பொழுது இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு அமானுஷங்களை கண் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சோம் அப்படின்னா அது ஓடிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால தான் நான் இந்த செயலை நான் செஞ்சேன். ஆனால் அந்த பெண்மணியோட ஆன்மா இப்போ துரத்திக்கிட்டே நம்ம பக்கத்திலே வந்துருச்சடா, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க அழுதபடி கேட்டுக்கிறாருங்க. அதே மாதிரி இந்த இருவருமே இரவு நேரம் முழுக்க விடிய டியூப் லைட் ஆன் பண்ணி வச்சுட்டு தூங்காம தாங்க கதை எடுத்துருக்காங்க. மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்குலாம் போக வேணாம், நம்மளுடைய கிராமத்துக்கே கிளம்பி போயிடலாம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவு எடுத்துருக்காங்க. அதே மாதிரியே மறுநாள் காலையில் விடிஞ்சதும் 4 மணி கரெக்டாக தூக்குங்க. கொஞ்ச நேரம் கூட இந்த ரூமில் வந்து இவங்க வெயிட் பண்ணவே கிடையாது. இவங்களுடைய லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இவங்களுடைய 2 வீலருமே எடுத்துக்கிட்டு இவங்களுடைய கிராமத்துக்கே திரும்ப வந்துருக்காங்க. அப்படி இவங்களுடைய கிராமத்துக்கு திரும்ப வந்துட்டு இவங்களுடைய வண்டியை வந்து பார்க் பண்ணிட்டு சைட் ஸ்டாண்ட் போட்டு வண்டியிலேருந்து கீழே இறங்க ட்ரை பண்ணியிருக்காருங்க இந்த சுரேஷ். அடுத்த நிமிஷமே இவருக்கு பேருதிர்ச்சி. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, வண்டிக்கு முன்னாடி ஓடினது வந்து இவருடைய நண்பர் முனிஷ் தானே. வண்டியிலேருந்து அப்படி தலைகீழாக கவுந்து விழுந்துருக்கிறாருங்க. இதை பார்த்த உடனே என்னாச்சுரா அப்படின்ற வந்து பக்கத்தில் நெருங்கி வந்திருக்கிறாருங்க. அந்த சமயத்தில் தான் தெரிஞ்சிருக்குது இவருடைய நண்பர் வந்து மயக்கத்தில் இருந்திருக்கிறாரு அப்படின்றது. உடனே கதவை தட்டி அவங்களுடைய அப்பா அம்மாவை வெளியே கூப்பிட்டுருக்காங்க. அதன் பிறகு முனிஷோடைய அப்பா அம்மா முனிஷோடைய கழுத்திலே தொட்டு பார்க்குறாங்க. காய்ச்சல் கொதியாக கொதிச்சிருக்குது. என்னப்பா இப்படி காய்ச்சல் கொதியாக கொதிக்குது, அப்படி எங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நாங்கள் ஃபங்க்ஷன் போகலான்னு நினச்சோம், ஆனால் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அன்டைம் ஆயிடுச்சு, அதனால தான் எங்கேயும் போகாமல் ஒரு ரூம்லேயே தங்கிட்டு நாங்கள் திரும்ப இங்கே வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய ஃப்ரெண்டு சுரேஷ் சொல்கிறாருங்க. அதன் பிறகு இந்த வாலிபரை தூக்கிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அந்த மருத்துவமனைக்கு போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் யாரும் வரல, கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்றதுக்காக அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதன் பிறகு ஆள் யாருமே வரல அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் இவங்களுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு பிறகு தாங்க, அதாவது தோராயமாக காலையில் ஒரு 9 மணிக்கு தாங்க மறுபடியும் மருத்துவமனை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி மருத்துவமனை கூட்டிகிட்டு போய் ஊசியெல்லாம் போட்டுட்டு மாத்திரைலாம் கொடுத்துட்டு இவங்களுடைய வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவர் தூங்கி எந்திரிச்ச உடனே காய்ச்சல்லாம் சரியாகி நல்லபடியாக குணமாயிருக்கிறாரு. இந்த சம்பவம் நடந்து சில மணி நேரங்கள்லேயே இவருடைய ஃப்ரெண்டு சுரேஷ் இருக்கார் இல்லையா, எப்படி தன்னுடைய நண்பனுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த அமானுஷமான விஷயங்களை அவங்களுடைய வீட்டில் சொல்கிறதான் முறை, அதை வந்து கட்டாயமாக சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி தாங்க நடந்த விஷயத்துப்புறம் இந்த உங்களுடைய நண்பர் முனிஷ் இருக்கார் இல்லையா, அவருடைய அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்கிறாருங்க. இதை கேட்ட உடனே அவங்களுக்குமே ஈரக்கூட நடுங்கி போயிடுச்சு. இதை காலையிலே நீங்கள் வந்து சொல்லியிருக்க கூடாதா, எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ சொல்கிறீங்களே, சரி நம்ம வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுக்கிறாங்க. இவங்களுடைய குலதெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய கருப்பணசாமி கோயில் தாங்க. அந்த கோயிலுக்கு போகலாம்னு நினைக்கும் பொழுது இவங்களுக்கு இன்னொரு விஷயம் பொறுத்துட்டு இருக்குது. இவங்களுடைய இந்த கருப்பணசாமி கோயிலை பொறுத்த வரைக்கும் குறி சொல்கிற விஷயம் வந்து வெள்ளிக்கிழமை கொஞ்சம் சுவாரஸ்யமாக கொஞ்சம் பெஸ்ட்டாகவே நடக்குங்க. அதனால தாங்க இவங்க வந்து நாளைக்கே போகலான்ற மாதிரி முடிவெடுத்திருக்காங்க. என்ன காரணம்னா, இவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அன்றைய நாள் வந்து வியாழக்கிழமை, இன்னைக்கு வந்து பெருசாக எதுவும் இருக்காது, அந்த இடத்துல பூசாரி கூட இருக்க மாட்டாங்க, நாளைக்கு போனோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்திருக்காங்க. அதே சமயத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட கேட்கும்பொழுது அவங்களும் அதே தாங்க சொல்கிறாங்க. சரிப்பா, நாளைக்கு இவனை வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு இந்த சுரேஷை வந்து அவருடைய வீட்டுக்கு வழி அனுப்பி வைக்கிறாங்க. அன்றைய பொழுது போகிறவே இயல்பான கண்டிஷனில் தாங்க இருந்திருக்கிறாருங்க இந்த முனிஷ் அப்படின்றவர். ஆனால் அன்றைய இரவே பேருதிர்ச்சி உண்டாக்குற
முன்னாடி ஒரு ஆவி இந்த வீட்டில் தான் இருக்குது அப்படின்றத உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு பயங்கரமான நிகழ்வு நடக்க காத்திருந்துச்சுங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய இரவு தோராயமாக ஒரு 10 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த முனிஸை வந்து அவருடைய ரூம்லேயே படுக்க போட்டுட்டு அவங்களுடைய அப்பா அம்மா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாலில் படுத்துருந்துருக்காங்க. அப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு யாரோ ஒருத்தவங்க கீச்சுன்னு பேசுகிற மாதிரி சத்தம் கேட்டுக்குது. தன்னுடைய பையன் யாருக்கிட்டே ஃபோனில் பேசுகிறான் போல அப்படின்ற மாதிரி தாங்க ஆரம்பத்தில் நினச்சிருக்காங்க. ஆனால் அதன் பிறகு தாங்க தெரியுது வேற ஏதோ ஒரு சத்தம் மாதிரி தெரிஞ்சிருக்குது. உடனே சந்தேகப்பட்டு இந்த இருவரும் அவருடைய ரூமை திறந்து பார்க்கும்பொழுது அவங்களுக்கு பேரெதிர்ச்சி. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய பையன் கட்டிலுக்கு கீழே உட்காந்தபடி முட்டிக்கால் போட்டபடி ஏதோ ஒரு விஷயத்தை வந்து முணங்கிக்கிட்டே இருந்திருக்காருங்க. அப்படி முணங்குறது மட்டும் இல்லாமல் அவருடைய கழுத்திலேயே 2 கையை வந்து இப்படி ஒரு மாதிரி பிடிச்சி அமைக்கிட்டு விகாரமாக பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. இவங்க 2 பேரும் பக்கத்தில் போயிட்டு என்னடா பண்ணுற, ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை கட்டி இவங்க இருவருக்குமே தூக்கி வாரி போட்டிருக்குது. அப்படி என்ன சொல்லிக்கிறாருன்னா, அம்மா நான் விஷத்தை குடிச்சிட்டேமா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கழுத்து குறவலை எல்லாமே ஒரு மாதிரியா இருக்குது, தொண்டை கரகரன்னு இருக்குது, என் வாயிலேருந்து நுர சொல்லிடுமோ, நான் செத்து வேணும்னு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க ஓன்னு எழுதிருக்கிறாருங்க. அதே சமயத்தில் அவருடைய கண்கள் பூரா செவந்திருக்குதுங்க, கழுத்து பகுதியும் செவந்திருக்குது. இவன் வந்து உண்மையை தான் சொல்கிறானா அல்லது பொய் சொல்கிறானான்னு தெரியல. ஆனால் கண்கள் வந்து முழு பிதுங்கினமாக இருக்குது, கழுத்து போல சிவந்திருக்குது. இது வந்து நம்ம வந்து மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து இவங்களுடைய கிராமத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 9 மணிக்கு தாங்க பிரைவேட் ஆஸ்பத்திரி திறப்பாங்க. ஆனால் இரவு 12 மணி வரை இருக்கும். அதனால இவங்களுடைய பையனை கூப்பிட்டுக்கிட்டு ஏற்கனவே ஆஸ்பத்திரிக்கு போய் இந்த ஊசிலாம் போட்டுருந்தாங்களே காய்ச்சலுக்கு, அதே மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக செக் பண்ணுறாங்க. அதன் பிறகு தாங்க இந்த முனிஷோடைய அப்பா அம்மா கிட்ட ஒரு சேர்த்து சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே இவங்க ஆடி போயிட்டாங்க. அப்படி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பையன் விஷம்னா எதுவுமே குடிக்கவே இல்லை, சும்மா ட்ராமா பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு தாங்க அவங்க வந்து மிரண்டு போயிருக்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, என்னுடைய பையன் வந்து விஷத்தை குடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னான், அவனுடைய கழுத்து பகுதி பூரா சிவந்திருந்துச்சு, கண்கள் பூரா முழி பிதுங்கி இருந்துச்சு, ஒரு மாதிரி தொண்டையெல்லாம் கரகரகன்னு இருந்துச்சு அப்படின்னு சொன்னானே, நீங்கள் என்ன விஷமே குடிக்கலன்னு சொல்கிறீங்களே, வேற எதுவும் சாப்பிட்டுக்கானா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதே சமயத்தில் அந்த டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் எதுவுமே சாப்பிடல, எப்பயும் போல தான் இருந்திருக்கிறான், வேணும்னே அவன்கிட்ட சும்மா ட்ராமா பண்ணியிருக்கிறான், அவனோட கழுத்து பகுதியில் அவனோட கையை வச்சு தான் இருக்கமா அமுக்கி அவனா தற்கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு தாங்க இவங்களோட குடும்பத்தினருக்கு என்ன பண்ணணும்னே தெரில. அதன் பிறகு இவருடைய நண்பர் கார்லே சுரேஷ் அந்த நேரத்திலேயே ஃபோன் பண்ணி அவரை இந்த மருத்துவமனைக்கே வர சொல்கிறாங்க. அப்படி மருத்துவமனைக்கு வந்த பிறகு இவங்களுடைய நண்பர் முனிஸை வந்து கூப்பிட்டுக்கிட்டு இவங்களுடைய வீட்டுக்கு வந்துருக்காங்க. உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாமே சரியாயிருடா அப்படின்ற மாதிரி தாங்க பக்கத்திலே உட்காந்துட்டு தூங்க வச்சிருக்கிறாங்க. மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு இந்த சுரேஷ் அவங்களுடைய குடும்பத்தினர், இந்த முனிஸ் அவங்களுடைய குடும்பத்தினர் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இவங்களுடைய கிராமத்தில் எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கருப்பணசாமி கோயிலுக்கு போகிறாங்க. அப்படி கருப்பணசாமி கோயில் போன அடுத்த செகண்டே நார்மலாக இருந்த இந்த முனிஸ் இருக்கார் இல்லையா, பேய் ஆடுற மாதிரி தாங்க ஒரு மாதிரி துள்ளி குதிச்சிருக்கிறாருங்க. அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய கோயிலுடைய பூசாரி ஆக்ரோஷமாக நாக்கை கடிச்சிட்டு பல்ல பூரா ஒரு மாதிரி நரன்னு கடிச்சிக்கிட்டு கையில் ஒரு சாட்டையோட இவர்கிட்ட நெருங்கி வந்திருக்கிறாருங்க. அப்போவே அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே தெரிஞ்சிருக்குங்க, இங்கே இருக்கக்கூடிய இந்த கோயிலுடைய பூசாரியோட உடம்புல கருப்பணசாமியே இறங்கியிருக்காரு அப்படின்றது. அதன் பிறகு அந்த கோயிலுடைய பூசாரி என்ன பண்ணுறாருன்னா, சமண கால் போட்டு உட்காந்துருக்காரு இல்லையா முனிஸ், அவர்கிட்டே நெருங்கி வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாருங்க. யார் நீ, எதுக்கு இந்த பையனுடைய உடம்பை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிற, உன் பேர் என்ன, நீ எப்படி இறந்து போன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதன் பிறகு தாங்க இந்த வாலிபரோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா பேசவே ஆரம்பிக்குது. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்மணியோட பேர் வசந்தியாங்க. இந்த வசந்தின்ற பெண்மணி கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடியே இறந்து போயிருக்குதுங்க. இந்த பெண்மணி இறந்து போன கிராமம் வந்து வேறு எந்த கிராமமும் கிடையாதுங்க, இவங்க இருக்கக்கூடிய கிராமத்துலேருந்து ஒரு 3 கிராமம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான். அந்த கிராமத்தில் தாங்க இந்த பெண்மணி அவங்களுடைய குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருந்திருக்குதுங்க. அந்த பெண்மணிக்கு அதுக்கும் மேலே ஒரு 3 அக்காக்கள் இருந்திருக்காங்க. அந்த 3 அக்காவோட சேர்த்து இந்த பெண்மணி இருக்காங்க இல்லையா, இந்த வசந்தின்ற பெண்மணியோட சேர்த்து மொத்தம் 4 பேர் இவங்களுடைய வீட்டில் மகளாக இருந்திருக்காங்க. இவங்களுடைய குடும்பத்தை பற்றி சொன்னால் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தாங்க. அதனால தாங்க அவங்களுடைய பெண்களுக்கு ஒருத்தருக்கு கூட திருமணம் பண்ணி வைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அதை நினச்சே இந்த கடைசி மகள் வசந்தி வந்து புலம்பிகிட்டே இருந்திருக்காங்க. தன்னுடைய அக்காக்களுக்கே இன்னும் திருமணம் ஆகலையே, நமக்கு எப்படி திருமணமாகும் அப்படின்ற மாதிரி தாங்க வருத்தப்பட்டு இருந்திருக்காங்க. இதே சமயத்தில் அந்த பெண்மணியோட தோழிகள், அவங்களுக்கு தெரிந்த உறவினர்கள் எல்லாருமே ரொம்ப அவதூறு பேசியிருக்காங்க. உங்களுக்கெல்லாம் திருமணம் பண்ணி வைக்க மாட்டாங்க, நீங்களாம் ஓடி போய் திருமணம் பண்ணாதான் உண்டு அப்படின்ற மாதிரி தாங்க எல்லாருமே காது பூச பேசிட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு நம்மளாம் எதுக்கு உயிர் வாழணும் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து விஷம் குடிச்சிட்டு இவங்க ஏற்கனவே இறந்து போனாங்க இல்லையா அந்த முற்போதர்கள், அந்த இடத்துலயே ஒரு மரத்துக்கு கீழே சரிஞ்சு போய் விழுந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே வாயில நுர தள்ளி துடியா துடிச்சு இறந்து போயிருந்திருக்காங்க. அப்படி இறந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்களாக
ஆன்மாவாக அதே இடத்துல தான் நான் அலைஞ்சிட்டு இருந்தேன். இன்ன வரைக்கும் யாரையுமே நான் கஷ்டப்படுத்தினது கிடையாது, யாருமே பின்தொடர்ந்தது கிடையாது. ஆனால் இந்த முனிஸ்டர் வாலிபர் என் பக்கத்தே நெருங்கி வந்துட்டு என் மேலேயே வந்துட்டு யூரின் பாஸ் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் கெட்ட கெட்ட வார்த்தையில அசிங்கப்படுத்தி என்னோட குடும்பத்தையும் அவமானப்படுத்திட்டான். அதனால இவனோட போட்டு தலாம் விட மாட்டேன், இவனோட உயிரை எடுக்காம விட மாட்டேன், இது சத்தியம் அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமாக பல்ல கடிச்சிட்டு பேசிட்டு இருக்குது. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய குடும்பத்தினர் அனைவருமே இந்த பெண்மணி சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு மிரண்டு போயிட்டாங்க. என்னுடைய பையன் செஞ்சது எல்லாமே தவறு தான், இது எல்லாத்துக்குமே நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம், என்னுடைய பையனுடைய உடம்பு விட்டு போயிரு அப்படின்ற மாதிரி தாங்க கெஞ்சி இருக்கிறாங்க. ஆனாலுமே அந்த பெண்மணியோட ஆன்மா கொஞ்சம் கூட மனசு இறங்கவே கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ரிச்சுவல் ஸ்டடி பண்ணுற மாதிரி தாங்க அந்த கோயிலோட பூசாரி பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அதன் பிறகு அந்த கருப்பணசாமி கோயில் பூசாரி இருக்கார் இல்லையா, ஆல்ரெடி அருள் வந்த மாதிரி தான் இருந்திருக்கிறாரு. கையில் வச்சிருக்கக்கூடிய சாட்டையை உலுக்கி அந்த உட்காந்துருக்கக்கூடிய அந்த வாலிபர் கார்ல முனிசு அவர் மேலேயே போட்டு அடி நடிச்சிருக்கிறாருங்க. அடி தாங்க முடியாமல் அந்த பெண்மணியோட ஆன்மா ஒரு கட்டத்தில், நீ என்னை எதுவும் பண்ணிடாத, நான் இந்த இடத்த விட்டே போயிடுறேன், இவனு மட்டும் கிடையாது யாருமே எந்த தொந்தரவு பண்ண மாட்டேன், நான் சத்திய வாக்கு வேணா கொடுக்குறேன், என்னை தயவு செஞ்சு விட்டுரு, நான் ஏற்கனவே எங்கே போய் இறந்தேனோ அதே இடத்துக்கே போயிடுறேன், ஆனாலுமே நான் அந்த இடத்துல இருந்தாலுமே யாருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொண்டு வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க சத்தியவாக்கு கொடுத்துட்டு அந்த பெண்மணியோட ஆன்மா இவருடைய உடம்பை விட்டு டிசிப்பேர் இருக்குதுங்க. அதன் பிறகு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துல மயக்கத்திலிருந்து முடிச்சிருக்கிறாருங்க இந்த முனிசு. அப்படி மயக்கத்திலிருந்து தெளிந்த பிறகு அந்த கோயிலோட பூசாரி அந்த முனிசிட்டுற வாலிபரை கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சுக்கிறாருங்க. நீ உண்மையாக இருக்கிறவங்களோ இல்லையோ, மனிதரோ இறந்து போனவங்களோ அவங்கள அவமானப்படுத்தக்கூடாது. நீ வேணா அந்த பெண்மணி மேலே தெரியாதனமா நீ ஒரு அசிங்கம் பண்ணியிருக்கலாம், ஆனால் அது ஆன்மா அப்படின்றது தெரிஞ்சும் நீ அதை விட்டுட்டு போகாமல் கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசியிருக்கிற, செருப்பை தூக்கி எரிஞ்சிருக்கிற, இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னா உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். ஒரு தடவை 2 தடவை வேணா யாராவது ஒருத்தர் உன்னை காப்பாற்றலாம். இந்த முறை உனக்கு காவலாக நான் இருந்தேன், ஆனால் அடுத்த முறை இதே தவிர நீ தொடர்ந்து பண்ண அப்படின்னா உனக்கு மரணம் வருவது கட்டாயம், இதை யாராலே மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி தாங்க வான் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரியே இனிமேல் என் பிள்ளைகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி தாங்க அந்த கோயிலுடைய பூசாரி விபூதி போட்டு அனுப்பிச்சு வச்சிருக்கிறாருங்க. அதன் பிறகு தாங்க இவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே இவங்களுடைய கிராமத்துக்கு திரும்ப வந்திருக்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு இவங்களுடைய குடும்பத்தினருக்கோ அல்லது சுரேஷோட குடும்பத்தினருக்கோ யாருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் இல்லாமல் இருந்திருக்குதுங்க. இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி சுரேஷ்க்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேப்ரிக் ஃபேக்டரியை விட்டு நிப்பாட்டினாங்க இல்லையா, அவர் மறுபடியும் 1 வார காலகட்டத்திற்கு பிறகு இந்த சுரேஷ் அப்படின்றவர் அந்த சூப்பர்வைசர் கிட்ட பேசி புரியுற மாதிரி சொல்லி தாங்க மறுபடியும் இவரை வேலைக்கு ஜாயின் பண்ணி விட்டுருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்த 2 பேருமே அந்த ஃபேப்ரிக் ஃபேக்டரியில் தாங்க வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க, கை நிறைய நல்ல சம்பளத்தோட. மீண்டும் இது போன்ற தரமான த்ரில்லிங்கான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.